வணக்கம் அண்ட் வெல்கம் டு லதாஸ் எம்ப்ராய்டரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி. இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி கையிலேயே போட்டிருக்காங்க. ஒரு கொஷின் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும், இது போட்டு சுமார் எத்தனை வருஷம் இருக்கும்? எனி கெஸஸ்? ஒரு 10 இயர்ஸ் சொல்லலாமா? நல்லா பாருங்கள் இந்த ஸ்டிச்சஸை. இல்லை ஒரு 20 இயர்ஸ்? சரி, இன்னும் கொஞ்சம் பின்னாடி இப்போ ஒரு 30 இயர்ஸ்? நோ, இது போட்டு 55+ இயர்ஸ் ஆயிருச்சு. 55 வருஷங்களுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. நிஜமாலுமே இதுக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட இன்னும் அந்த குவாலிட்டியும் சரி, அந்த கிளாத்தும் சரி, அவங்க ஸ்டிச் பண்ணி பார்டர்லாம் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த கிளாத்தோட குவாலிட்டி பாருங்கள், அவங்க ஸ்டிச்சஸ் போட்டதும் பாருங்கள். இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமாவும் அது ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க மடித்து பீரோவில் தான் பத்திரமா வச்சுருந்துருக்காங்க. இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமாவும் இது பார்க்குறக்கும் நல்லா இருக்குது. அந்த குவாலிட்டி, அந்த டிசைன், அந்த நூல் ஒன்று கூட நிறம் மாறாமல் இருக்குது பாருங்கள். அப்பப்போ எடுத்து வெளியே யூஸ் பண்ணதாக அவங்க சொல்கிறாங்க. இதில் இவங்க என்னென்ன ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்கன்னா, இந்த பேர்டுக்குள்ளே போட்டிருக்கிறதெல்லாம் மீன் வழை தையல், அதாவது ஃபிஷ் நெட் ஸ்டிச். அண்ட் இந்த கண்ணு பார்த்தீங்களா, அழகாக எடுப்பாக ஒரு கண்ணு, க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இந்த கண்ணு வந்து நாட் தையல், அதாவது முடிச்சு தையல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தையல். மீதி ஃப்ளவர்ஸ் இலைகள்லாம் வந்து அடப்பு தையலில் போட்டிருக்காங்க. அந்த பிரான்ச்சஸ் பாருங்கள், நல்ல ப்ரௌனில் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக சங்கிலி தையலில் போட்டிருக்காங்க. கையிலையே போட்டிருக்காங்கப்பா, என்ன ஆச்சரியம்! இங்கே பாருங்கள், அதாவது இந்த மாதிரி ஃப்ரேம் எம்ப்ராய்டரி போட்டிருக்குனே ஃப்ரேம் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரேமை கிளாத்துக்கு பின்னாடி வச்சுட்டு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு அதிலேயே போட்டிருக்காங்க. பொறுமையாக போட்டிருக்காங்க. இது போடுறதுக்கு அவங்களுக்கு மாதக்கணக்காச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அவங்க இருக்குன்னு உட்காந்து போடலையா, டைம் கிடைக்கும்போது அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது போட்டு 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 இந்த கிளாத் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அழகாக 2 பேர்ட் போட்டிருக்காங்க. அதில் கலர்ஸ் பாருங்களேன், ஒரு பேர்டுக்கு நல்லா க்ரீன் கலர் த்ரெட்டை கொடுத்துருக்காங்க, இன்னொரு பேர்டுக்கு டபுள் கலர் த்ரெட்டை செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே இந்த கலர்ஸ் வந்து டபுள் ஷேட்லேயே வந்துருச்சு. அதுக்கு பாருங்கள், பீக் அழகாக கொடுத்து, கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் பீக் கொடுத்து, குட்டியாக ஒரு ஃப்ளவர் போட்டாலும் நீட்டாக நேர்த்தியாக போட்டிருக்காங்க. அந்த இலைகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. கையில் உட்காந்து போடுறதுங்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். பொறுமை இருந்தால் தான் இதை நீட்டாக நம்மளால் பண்ண முடியும். இந்த மாதிரி பேர்டை வந்து ஒரு இடத்துல மட்டும் போடல, அந்த கிளாத்தோட 4 கார்னர்ஸ்லையும் போட்டிருக்காங்க. இது செகண்ட் கார்னர், இது பார்த்திங்கன்னா அனதர் 1 கார்னர், இது இன்னொரு கார்னர். ஸோ 4 கார்னர்ஸ்லையும் இந்த மாதிரி பேர்டு போட்டிருக்காங்க. அண்ட் சென்டரில் ரொம்ப ப்ரிட்டியாக ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் போட்டிருக்காங்க. இந்த ஃப்ரூட் பேஸ்கெட்டுக்கு அவங்க பாருங்கள் செயின் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அழகாக சங்கிலி தையல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தையலில் ப்ளூ கலரில் கட்டங்கட்டமாக அழகாக போட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ளே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஐ திங்க் ஸோ இது கேரட் நினைக்கிறேன். அண்ட் திஸ் ஒன் இஸ் அஃப்கோர்ஸ் கிரேப்ஸ். அப்புறம் இது கரும்பாக இருக்கலாம். அண்ட் தென் இதெல்லாம் இலையை பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு லீவ்ஸுன்னு. பர்பிள் கலரில் அழகாக இருக்கே, டபுள் கலரில் போட்டிருக்காங்க. இது பச்சை மிளகாயத்தான் இருக்கணும், இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அழகாக இருக்கே. ஓ வாவ், பிரிட்டி. நல்ல ஒரு ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் பேஸ்கெட் சென்டரில் போட்டு 4 கார்னர்லேயும் போட்டிருக்காங்க. இதை உங்களுக்கு ஃபுல் வியூவாக நான் காமிக்கிறேன் பாருங்களேன். சூப்பர், நல்ல அழகான கிளாத் இது. நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பும் இல்லாமல் ரெக்டாங்கிள் ஷேப்பும் இல்லாமல் இன்பிட்வீன் தேட் வருது. ரொம்ப நீட்டான ஒயிட் கிளாத்தில் போட்டு அந்த பார்டர் வந்து ப்ளூ கலரில் டெய்லர்கிட்ட கொடுத்து அடித்ததாக சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இதை அப்பப்போ அவங்க டிவி கிளாத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, டேபிள் கிளாத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போதோ இல்லை ஏதாவது பார்ட்டிஸ் இருக்கும்போது இதை எடுத்து நாங்கள் வந்து டேபிளுக்கெல்லாம் ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ணதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நாங்கள் பத்திரமா தான் வச்சுருந்தோம் அப்படின்னாங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இவ்வளோ வருஷங்கள் இதை அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஓல்டு இஸ் ஆல்வேஸ் கோல்டு. இனி வரக்கூடிய ஜென்ரேஷன் இதை பத்திரமா பாதுகாத்தா எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். டிஸ்டன்ஸ்லேருந்து காமிக்கலையே அந்த பேர்ட்ஸ் அந்த இதெல்லாம் பார்க்குறக்கே ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. இதை இந்த காலத்து குழந்தைங்க இவ்வளோ பொறுமையாக கையில் போடுவாங்களா, இல்லை நம்ம தான் போடுவோமா? யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள். கண்டிப்பாக மாட்டோம். இப்போ இருக்க வேகமான உலகத்தில் எல்லோரும் எது வேகமாக கிடைக்கும்னு தான் பார்ப்போம். இவ்வளோ பொறுமையாலாம் போட மாட்டோம். ஸோ ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க.
இதை பார்த்து எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் அதை சொல்லி கொடுத்தாங்க எப்படி போடணும்னு. ஸோ எங்கள் வீட்டு குட்டீஸ் இதை தெரிஞ்ச மாதிரி ட்ரை பண்ணி அவங்களே போட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டு என்னென்ன ஸ்டிச்சஸோ அது அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பீகாக் அண்ட் நேச்சுரல் சீனரி போட்டிருக்காங்க. இதுவும் பார்க்க அழகாக தாங்க இருக்குது. குழந்தைங்க என்ன பண்ணாலுமே அழகு. ஸோ அழகாக தான் இருக்குது இதுவும் பார்க்குறக்கு. ஸோ எப்போவுமே பழங்காலத்து பொருட்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக அதை சேவ் பண்ணி வைங்க. அதனோட இம்பார்ட்டன்ஸை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ ஓல்ட் இஸ் கோல்டு திரும்ப நம்மளுக்கு கிடைக்காது. அதை நம்ம பத்திரப்படுத்தி பாதுகாப்பாக வச்சுக்கணும் பொக்கிஷமாக. அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாங்கள் வைக்கிற பதிவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.